அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பிரச்சனையை ஒரு கஷ்டத்தை தருகிறான் அப்படின்னா அதற்கான தீர்வையும் சேர்த்து தான் இறக்குறான். அந்த தீர்வை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அல்லாஹ்விடம் உதவி தேடுவதன் மூலமாக. நபிமார்களின் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அவங்க கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நம்முடைய கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அப்படி சோதனை வரும்போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் துவா செஞ்சாங்க. நிறைய துவாக்கள் இருக்கு அல் குரான்ல. அவங்க மிக ஆபத்தான இக்கட்டான ஒரு சூழ்நிலை அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்கிறாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அப்போ எப்பெல்லாம் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே தொழுவாங்களாம். தொழுதுட்டு தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்களாம். அதாவது கடமையான தொழுகைகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தொழுகைகள், நமக்கு ஏதாவது பிரச்சனைகள், ரொம்ப சோதனைகள், ரொம்ப எல்லை மீறி போகும், எது இருந்தாலும் சரியாகாத மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் சிம்பிளாக ஒரு 2 ரக்காத், நமக்கு அது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் அது. 2 ரக்காத்து தொழுதுட்டு கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். ஏன்னா துவாக்களுக்கு தொழுகைக்கு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது. அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசு உடைஞ்சி போக வேண்டாம். அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக அவன் நம்மை காப்பாற்றுவான். அந்த ஒரு நம்பிக்கையோட தொழுது துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. துவா செய்யும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பொறுமை. ஏன்னா துவா கேட்ட உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் அப்படி கிடைக்கும். அல்லாஹ் நினச்சா உடனடியாகவும் தருவான். சில நேரங்களில் தாமதமாகவும் ஆகலாம். அப்படி தாமதம் ஆகுவதற்கு காரணம் அல்லாஹ் நம்மக்கிட்ட இன்னும் எதிர்பார்க்குறான். நாம் இன்னும் நிறைய அமல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான். அந்த ஒரு விஷயத்திற்கான, அந்த நல்ல விஷயத்திற்கான டைம் இன்னும் வரல நமக்கு. ஏன்னா எல்லாமே எழுதப்பட்டு விட்டது நம்முடைய விதியில். எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான். அப்போ அதற்காக அவன் வெயிட் பண்ணுவான். நாம் அந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக நாம் பொறுமை காத்து துவா செஞ்சு அமல்கள் செய்கிறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு கூலிகளை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். நாம் செய்கின்ற ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹ் என்றைக்குமே வீணாக்க மாட்டான். அதனால் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. என்றைக்குமே சோர்ந்து போவாதீங்க. நாம் துவா கேட்பதில் சோர்வடையாதவரை அல்லாஹ் நிச்சயமாக சோர்வடையவே மாட்டான். அப்படி துவா செய்யும் போது சிறப்பான சில துவாக்கள் இருக்குது. பொதுவாக அந்த துவாக்களை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. டெய்லியும் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை ஓதிட்டே வரும்போது நிறைய பிரச்சனைகள் தீரும். அதாவது பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்கள் ஓதுற மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனை வருது, அந்த சூழ்நிலை மட்டும் ஓதாமல் டெய்லியும் ரெகுலராக இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அற்புதமான துவாவை இன்னைக்கு நான் சொல்கிறேன். இந்த துவாவை கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஒரு குறைஞ்சது ஒரு 3 முறை சொல்லிட்டு ஓதிட்டே வாங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபத ஃபித் துன்யா வல் ஆஹிரஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபத ஃபித் துன்யா வல் ஆஹிரஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபத ஃபித் துன்யா வல் ஆஹிரஹ். யா அல்லாஹ், நான் உன்னிடம் உலகிலும் மறுமையிலும் முழுமையான ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் மன்னிப்பையும் கேட்கிறேன். இந்த துவாவில் நாம் எதுவுமே கேட்கல. என்ன கேட்குறோம்? இந்த இம்மை மற்றும் மறுமையில் எதை கேட்குறோம்? முஆஃபா சொல்லிட்டு அந்த சின்ன ஒரு வார்த்தையை கொண்டு தான் அல்லாஹ்விடம் கேட்குறோம். இந்த முஆஃபா சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அமையும். இந்த உலகத்தில் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் எது எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கிடும். ஆரோக்கியமான உடம்பு எல்லாருக்கும் அவசியமான தேவை. ஆரோக்கியம் இருக்கும்போது தெரியவே தெரியாது. நோய் சின்னதாக வந்தால் தான் அந்த ஆரோக்கியத்தோட அருமையை தெரியும். பாதுகாப்பு என்பது சகலவிதமான துன்பங்கள் தீமைகளிலிருந்து பாதுகாப்பு. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் இதில் அடங்கிடும்.
கடன் பிரச்சனைகள், வறுமை, போதிய வருமானம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரும் இந்த துவா ஓதுவதன் மூலமாக. வீட்டில் சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த பிரச்சனைகள் வந்து பாதுகாப்பை பெற்றுத்தரும். அதாவது நாம் எந்த நியத்தோடு இதை ஓதுறோமோ அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதிலிருந்து நிச்சயமாக இந்த ஒரு துவாவின் மூலமாக நமக்கு நிம்மதி, பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்ததாக மன்னிப்பு. மன்னிப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வின் மன்னிப்பு. நாம் டெய்லியும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் செய்த தவறின் காரணமாக தான் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் வருது. நாம் டெய்லியும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷால்லா நம்முடைய எல்லா முசீபத்துகளும் நீங்கும். நல்ல ஒரு வளமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும். இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை முஆஃபா, இந்த சின்ன வார்த்தையில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் அல்லாஹ் கிட்ட இருந்து. இதையும் தாண்டி நமக்கு இன்னும் என்னெல்லாம் இந்த உலகத்தில் சுகம் இருக்கோ, அதாவது நிறைய ஹாஜத்துக்கெல்லாம் நமக்கு இருக்கும். இந்த தேவையை நிறைவேறணும், இந்த கஷ்டம் நீங்கணும், இந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கைகள் இருக்கும்ல, அது சின்னதாகட்டும் பெருசாகட்டும், அந்த எல்லா கோரிக்கைகளும் ஒன்று ஒன்றா நிறைவேறிட்டே வரும். நீங்கள் அந்த ஒரு நியத்தை வச்சு இதை ஓத ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ சொன்னது எல்லாமே இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம், இந்த உலகத்துக்காக மட்டும் கேட்கல, மறுமைக்கும் எனக்கு இது எல்லாத்தையும் கொடு சொல்லிட்டு கேட்குறோம். மறுமையில் வர்றது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. இந்த உலகத்தில் வேணால் நம்ம கேட்டது கிடச்சிடலாம், அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துடுவான். ஆனால் மறுமையில் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் ஏதாவது சின்னதாக அமல் செஞ்சால் அதற்கு கூலிகள் கிடைக்கும். அதன் பொருட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சால் அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான். இது எல்லாமே இந்த உலகத்தில். ஆனால் மறுமையில் அது எல்லாமே தலைகீழாக இருக்கும். நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வச்சது எல்லாமே தான் மறுமையில் நமக்கு உதவும். மறுமைக்கு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த துவாவின் மூலமாக நம்ம என்ன கேட்குறோம், இந்த மறுமைக்கும் சேர்த்து கேட்டுரும். மறுமையில் மன்னிப்பு கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். மறுமையிலும் நம்ம பாதுகாப்பு, ஆரோக்கியம், நிம்மதி எல்லாத்தையும் சேர்த்து இந்த சின்ன ஒரு துவாவின் மூலமாக நம்ம கேட்குறோம். பொதுவாக இந்த உலக காரியங்களை முன்னோக்கி அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி கேட்கும்போது நிச்சயமாக அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையோடு நின்றுடும். மறுமைக்கு ஒன்றுமே வராது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. அப்படி துவா செய்யும்போது மறுமைக்கு வேண்டியும் சேர்த்து துவா செய்யுங்க சொல்லிட்டு அழகான துவாக்களை எல்லாம் கற்று தந்திருக்கிறாங்க. நபி அவர்களும் இந்த மாதிரி துவாக்களை அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள். அதில் ஒரு துவா தான் இது, இம்மை மற்றும் மறுமை, இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஓத வேண்டிய துவா. இந்த ஒரு துவா உங்களுக்கு போதும், உங்களுடைய எல்லா இந்த ஈருலக வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சு தந்துடும். இந்த துவாவில் நம்முடைய வாழ்க்கை என்ன மாறப்போகுது, நம்முடைய கஷ்டம் என்ன தீரப்போகுது, இதனால நம்முடைய கடன் அடைஞ்சிருமா, இதனால வறுமை நீங்கி பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுமா சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. இது சாதாரண துவா இல்லை, பொக்கிஷமான ஒரு துவா. மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓத வேண்டிய துவா. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க, மனப்பாடம் செஞ்சு வைங்க. இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஆரம்பத்தில் பார்த்து ஓதிட்டே வாங்க, இன்ஷால்லா ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். பெரிய துவாலாம் இல்லை, ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஓதிட்டே வாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு 3 முறை சொல்லிட்டு ஓதுங்க. நீங்கள் இதை தாண்டி அதிகமாக எண்ணிக்கையிலும் ஓதலாம். அன்றாட வேலைகள் நீங்கள் செய்வீங்கள, அது கூட சேர்த்து இதை ஓதிக்கிட்டே வரலாம். இன்ஷால்லா ஓதிட்டே வரும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்லாஹ் பதில் அளித்தே தீர்வான். இது போன்ற சிறப்பான துவாக்களை ஓதி கேட்கும்போது சொல்லவே வேணாம், நிச்சயமாக இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மிக அழகாக மாறும். இந்த துவா ஓதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.